அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருங்கைக்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சீப்பாக கிடைக்கிற இந்த டைமில் முருங்கைக்காய் அவியல் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கூடவே நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சது தேங்காய் பால் ரசம். அந்த தேங்காய் பால் ரசத்துக்கு இந்த முருங்கைக்காய் அவியல் வந்து சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதுவும் பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ முருங்கைக்காய் ஒரு 4-5 முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீடியம் சைஸ்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். வாங்க நம்ம முருங்கைக்காய் அவியல் செய்கிறதுக்காக கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். நறுக்கி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் அப்படியே பரட்டி விடுங்க. வெங்காயம் ரொம்ப நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரச சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்காய் அவியல். நம்ம முருங்கைக்காய் அவியலுக்கு கொஞ்சம் முத்தின காயாக எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப பிஞ்சு காயாக எடுக்க வேண்டாம். நல்லா கொஞ்சம் திரட்சியாக உள்ள காய். முத்துனன்னா ரொம்ப முத்துனதாக இருக்கக்கூடாது, சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் திரட்சியாக உள்ள காய்களை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அவியலுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு சேர்த்து பரட்டி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ முருங்கைக்காய்க்கு பாதி அளவு மாத்திரம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு வேக விடலாம். தண்ணி சேர்த்து வெந்துட்டுருக்கிற டைமுக்குள்ளே இதுக்கு மசாலா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாங்க. ஏன்னா நம்ம மசாலா அரைச்சிட்டு நம்ம சேர்த்துட்டு திருப்பியும் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணும்போது முருங்கைக்காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா மேலே உள்ள முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வெந்து வரும். ஒரு பாதி அளவுக்கு வெந்து முருங்கைக்காய் வரும்போது தான் நம்ம மசாலா சேர்க்கணும். ரொம்ப முழுசாக வெந்ததுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் முருங்கைக்காயில் ஒட்டி பிடிக்காது. அதனால் பாதி வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம மசாலா சேர்க்குறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன். சின்ன சீரகம் சேர்த்துருக்குறேங்க. கூடவே 4 பல் பூண்டு, இந்த சின்ன சைஸ் தேங்காய் அதனால் கீறிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப பரப்பரன்னு இல்லாமல் தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காயில் நம்ம வந்து மீடியமாக அரைச்சி எடுத்து நம்ம மசாலா சேர்க்கும்போது தான் அந்த முருங்கைக்காயில் அந்த மசாலா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். கையில் எடுத்தோம் அப்படின்னா லைட்டாக நல்ல நைஸாக அரைஞ்ச மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் அரையாத மாதிரி இருக்கணும். அந்த பக்குவத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்திருக்குது முருங்கைக்காய். இப்போ தேங்காயை சேர்த்துடுங்க. தேங்காயை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டு வேக விடணும். அப்போ தான் எல்லா முருங்கைக்காயிலையும் அந்த மசாலா ஒட்டி பிடிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். மசாலா சேர்த்துட்டு நம்ம பரட்டி விட்டதுக்கப்புறம் இன்னுமே நல்லா முருங்கைக்காய் வெந்துடும். இந்த காரம் இதெல்லாம் நல்லா அந்த முருங்கைக்காயில் இறங்கி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் மசாலா சேர்த்துட்டு வெந்து வரும்போதே இன்னுமே சாப்பாடு எப்படா ஆகும், ரெடி ஆகுங்கிற மாதிரி வீட்டில் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அடிக்கடி கிளறி விட்டுக்கணுங்க. அப்போ தான் இந்த உப்பு உரப்பு எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து நல்ல முருங்கைக்காய் வெந்து வரும். உங்களுக்கு இந்த முருங்கைக்காய் அவியல் ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. அதே சமயத்தில் இந்த மசாலா வந்து ரொம்பையும் வற்றி போகிற அளவுக்கு நம்ம வற்ற விடக்கூடாது. கொஞ்சம் மசாலா இருக்கும்போதே நம்ம என்ன செஞ்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மேலாப்பில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. வேற ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துடலாம். நம்ம இன்னும் ஆறி வரும்போது இந்த மசாலா எல்லாம் அப்படியே முருங்கைக்காய் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. முருங்கைக்காய் அவியல் கட்டாயம் இந்த சீசனுக்கு நீங்கள் முருங்கைக்காய் அவியல் செஞ்சு பாருங்கள்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம அந்த தேங்காய் பால் ரசம் எப்படி செஞ்சோன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.